ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 17:17. ஞானி எப்படி எழுதினாரோ எனக்கு தெரியல. அந்த வசனம் வாசிக்க, ஆமா, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பானோ, ஆனா இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். பக்கத்துல சகோதரர்கள் கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். உதவணும். உன்னை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் தெரியுமா? உனக்கு ஏன் நிறைய கொடுத்துக்கிறாரு கேளு. பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு ஏன் நிறைய கொடுத்துக்கிறாரு தெரியுமா பிரதர்? கேளுங்க. சகோதரனுக்கு இல்லாத இருக்கிற உன் சகோதரனுக்கு இடுக்கண்ணில் உதவவே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. கருமி கருமி பிஸ்னாரி, ஆண்டவரே என் அண்ணன் மோசமானவன், பிஸ்னாரி அவன் அப்படின்னு உன்னை யாருமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அண்ணன்காரன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அண்ணன்காரனா பிறந்துட்டா கொடுக்கணுமா? அவன் தான் எல்லாத்திலையும் மாட்டிப்பானா? இல்ல, ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யாக்கோபு தன் அண்ணனுக்கு காணிக்கை கொண்டு போய் கொடுத்தான். தம்பியும் கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. தம்பி என்ன பண்ணணும்? அண்ணனுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அண்ணனே நினைச்சிருந்தான்னா அர்த்தம் சொல்லு. அவன் வீட்டுக்கு முதன்மையா பிறந்துட்டு அவன் மூஞ்சில நான் ஈவாய நான் ஒட்டி வச்சுக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லு. கரெக்டு தானே நான் கேட்கறது? ஒருத்தனையே போட்டு சாவடிச்சான்னா அர்த்தம் அது. மற்றவெல்லாம் என்ன ஆறான்? அவன் சொகுசால திரியிறான். மேனாம் இன்னைக்கியா தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, இந்த ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது எப்படி தெரியல. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் முதல் செய்தி வாக்குத்தத்த செய்தியா இருக்கும். முதல்ல கர்த்தர் அவனை புகழ்ந்தது என்ன? நீதிமான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை புகழட்டும். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை புகழட்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய புகழ்ச்சியை வேணும்ன்றீங்க? ஆமா, நான் கர்த்தரால் புகழப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. அழகா ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லி புகழ்ந்தார்னு ரொம்ப அழகா இருக்கு கர்த்தருடைய சத்தியம். முடிஞ்சா கர்த்தருடைய கிருபை இருந்தா அடுத்த 1ஆம் தேதி 2வது ஆராதனையில நான் பேசுகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஏன் நான் சரியா முடிக்கிறேன்னா, நிறைய குழந்தைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க, கை குழந்தைகளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.